don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இது நம்ம கொல்லிகில்ஸ் ரைடில் செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அது நம்ம கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணி கொல்லிகில்ஸ் வந்திருப்போம். ஸோ நம்மளோட செகண்ட் வீடியோவில் அரௌண்ட் த கொல்லிகில்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. ஸோ நம்ம அங்கே ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். 3:30 4 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் அங்கே போகலாம் நம்ம. ஸோ இப்போது மாசல ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நிறையா வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம நைட்டு வந்து நம்ம செம்மையை ரீச் ஆயிடுவோங்க. செம்மையில் தான் நம்ம ஸ்டே இருக்குது. ஸோ மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 12-1 இருக்கும். நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்டே ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம லஞ்சுமே பக்கத்துலேயே சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்தோன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிறோம்னு சொல்லிட்டாங்க பாய்ஸ் எல்லாருமே. அதனால் அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட்டு போய் மொத்தமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் வாட்டர் ஃபால் பக்கத்தில் வந்துட்டோங்க. நம்ம பாய்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. நான் தான் கடைசியாக வந்துட்டேன். நம்ம எல்லோரும் போகிற மாதிரி அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு. பயங்கரமாக இருக்குங்க. நம்ம அண்ணன் ஃப்ரெண்டில் லீட் பண்ணி போயிட்டுருக்காப்புல. அவர்கிட்ட லொக்கேஷன் சொல்லியாச்சு எந்த ஃபால்ஸ் போகிறோம் அப்படின்ட்டு. அவங்க மேப் போட்டாங்க. நம்ம அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குங்க வாட்டர் ஃபாலுக்கு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே என்ட்ரி வாங்குறாங்க. எனது ஹில் ஸ்டேஷன் வரும்போது நம்ம கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேஷ் எடுக்காமல் வந்துட்டோன்னா ப்ராப்ளம் ஆயிடும். அது வேறு எங்கேயுமே இந்த அவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யூபிஐ பேமெண்ட்லாம். ஒன்லி கேஷ் மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. மாசல ஃபால்ஸில் பார்க்கிங் வந்துட்டோங்க. இங்கே நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ட்ரக்குனா பெரிய அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு நார்மல் வே தான். ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஒரு 100-150 மீட்டர் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, பாய்ஸும் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க ட்ராவலரில், காரில். தண்ணி வருது இங்கே தான். அங்கே தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ் மேலேருந்து வருது பாருங்கள். இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால் இருக்குது. சப்போஸ் தண்ணி வரலன்னா அந்த ஃபாலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அழகாதாங்க வருது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உனக்கு இந்த குரங்கு சடை பண்ணிட்டு இருக்கானுங்க. மேலே இந்த மலை மேலே ஏறி கீழே இறங்குறானுங்க. முதல் ஆள் போயிட்டோம்னா 2வது ஆள் ரைட்டு. அடுத்து யாரு? இப்போ அங்க பாருங்க, தலைகீழாதான் குதிப்பேன் என்று ஓடுகிறார். வாங்க. ஊஞ்சல் அவுந்தராம தான் சரியாடி. போடு, அடிய போடு. ஐயா அச்சோ போச்சு குளூ போறாரு. டேய் அவன் என்னோட பிள்ளனா வரலனா வாதி இருக்கடா அவனே போறாரு. அதுல பின்னாடி ஏற கூட முடியாது. அதுல போய் சறுக்கி விளையாண்டு இருக்கானுங்க. அவ்வளோதாங்க, ஃபன்லாம் முடிஞ்சிச்சு. அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஃபால்ஸ் வந்து வாட்டர் ஃபால் போன போதே பயங்கரமான ஃபண்ணுங்க. இந்த வாட்டர் ஃபாலில் இந்த சேம் ஆஃப் ரோடு தாங்க வரும்போது கிராஸ் பண்ணி வந்தோம். இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சேம் இந்த ரோட்டில் தாங்க ட்ராவல் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் மெயின் ரோடு ரீச் ஆக முடியும். ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் தான், பூரா பேட்ச் ஒர்க் ஆகி அந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த ரோடை மட்டும் பார்க்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் ரோடு நல்லாயிருக்கும். இங்கே எப்படியோ ஒரு ரவுண்ட் ட்ரிப்புங்க இன்றைக்கி. செம்மேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழில போகவே மாட்டோம். இந்த இப்போ வாட்டர் ஃபால் வந்தோம், மாசலா ஃபால்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அப்படியே நம்ம நைட் ரைட் டு செம்மேடு. நம்ம ரைடர் ஒருத்தவருக்கு என்னென்னா ஹார்ன் வந்து ஒர்க் ஆகலை. அந்த ஒயர் ஏதோ கட் ஆயிடுச்சு போல். ஸோ அதை அப்படியே அங்கே செக் பண்ணிட்டாங்க மெக்கானிக் ஷாப்பில். நம்ம அப்படியே ஃபியூல் போட வந்துட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபியூல் போடுறது பெட்டர். ஏன்னா இதுக்கப்புறம் பெருசாக ஃபியூல் ஸ்டேஷன் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் செம்மேட்டில் தான் இருக்கும் ஃபியூல் ஸ்டேஷன். நம்மளுக்கு இங்கே நின்றக்கூடாது பைக்கு. ஹில்லாக நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வண்டி தள்ளக்கூட முடியாது. நார்மல் ரோட்னா கூட ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஹில்லாக ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு இந்த ரோட்டில் லெஃப்டில் போனோன்னா நம்ம ஆகங்கே ஃபால்ஸ் வரும், கோயில் இருக்குது. நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக போக போகிறோங்க. பாய்ஸை காணுமே. ஓகே இங்கே தான் இருக்கானுங்க.
இங்கே பாருங்கள், நம்மளால் ஒரு ஆஃப் ரோடு போயிட்டு வரான். ஒரு சின்ன பாதையை பார்த்துட்டானு இங்கேருந்து மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரான் ஆள். பாருங்க சூப்பராக ஓட்டுறானே. பாருங்க அழகாக இறக்கிட்டாங்க, மேலேருந்து சூப்பராக இறக்கிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளியஞ்சோலை வியூ டவருக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து பயங்கரமான வியூ இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரைடர் அந்த ஆகங்க ஃபால்ஸோட கட் ஆயிடுவாங்க. இது தாண்டி வர மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, நியர்லி 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னே வரமாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம ஃபுல்லாக நம்ம ஒரு பிளேஸ் போகிறோன்னா நிறையா சுற்றி பார்த்து தான் நம்ம கிளம்புவோம். இப்போ கரெக்டாக ஈவினிங் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 o'clock சம்திங் இருக்கும், 4 to 5 சம்திங் இருக்கும். நல்லாயிருக்கு இப்போது வியூ. நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அந்த வியூ டவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்து வச்சுருந்தேன். லேசி ரைடர் வியூ பாயிண்ட்டுன்னு இருந்துச்சு. அங்கேருந்து பயங்கரமான ஒரு ரைடுங்க. ஃபுல்லாக டிராஃபிக்கே கிடையாது, ரோடுமே சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், நம்ம பாய்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹில்லேருந்து கீழே இறங்கி திரும்ப ஏறிட்டுருக்கோம் ஒரு ஹில்லில். இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போது ரோடே சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த வியூ பாயிண்ட் வரதுக்குனே தனியாக அந்த ரோடு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு இடத்துல கட் ஆகி நம்ம இந்த ரோட்டில் வர மாதிரி இருக்குது. இடத்துக்கு இப்போ கரெக்டாக நம்ம சன்செட் டைம் போகிறோம். ஆனால் அந்த வியூ பாயிண்ட் நான் செக் பண்ணி பார்த்ததில் அது சன்ரைஸ்க்கான வியூ பாயிண்ட்னு போட்டிருந்தாங்க. சன்செட் எனிவே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அகைன் ரிட்டர்ன் ஆயிடுவோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக மாறும். சென்டரில் வியூ பயங்கரமாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் குட்டி ஒரு மரமும் இருக்குது, அங்கே நம்ம போக முடியும். இதில் கீழே போகிறதுக்கான பாதையும் இருக்குது. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice way. அப்புறம் தனியாக அந்த ஹில்லில் வந்து ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பயங்கரமான வேலி பாயிண்ட்டு. பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்கானுங்க. எனக்கு இங்கெல்லாம் ஒரு நம்ம டீ ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, அதில் டீ பிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே சுற்றி உட்காந்து பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, டைம் போகிறதே தெரியாது. காமாக இருக்குது, யாருமே இல்லை இந்த பிளேஸில். நாங்கள் இந்த வழியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்கள் யாராவது போயிட்டுருக்கானுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பெருசாக இங்கே யாரும் வரமாட்டாங்க நினைக்கிறேன். நம்மளை பார்த்துட்டு லைட்டாக ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ ஏன்னா 5-6 பேர் பைக்கில் போகிறானுங்க அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் எந்த வியூ பாயிண்ட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் டைரெக்டாக நாங்கள் ஸ்டே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் காமிக்கிது நம்ம ஸ்டேக்கு. 25 கிலோமீட்டரும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக இருட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் ரைடர் வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு அந்த ஆக்சுவல் மெயின் ரோடுக்கு வந்து போயிட்டுருக்கோம். மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் செம்மே இருக்குது. ரோடு நீட்டாக போட்டிருக்காங்க இந்த பக்கம். அதுதான் லேஸ் ரைடர் வியூ பாயிண்ட் தாண்டி மேப்பில் பெருசாக ரோடு இல்லை, ஆனால் ரோடு அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஓகே, இருட்டிருச்சு, எதுக்கு தேவையில்ல ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பிளேஸில். அதை தாண்டி போனால் என்ன வியூ பாயிண்ட் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே நம்ம வேலையே. அப்படி இந்த ரோடு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வாங்க. Every single day I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They deceive with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, go, go. நம்ம இந்த மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோங்க. இந்த ரோட்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோன்னா செம்மேடு நியர்லி 20+ கிலோமீட்டர் இருக்குது. இப்போயே ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. வாங்க அப்படியே நம்ம நைட் ரைடை கண்டினியூ பண்ணலாம். பயங்கரமாக இருக்க போதுங்க ஹில்லு, நைட் ரைடு.
நம்மளோட கொல்லீக்ஸ் ரயிலில் பார்த்தீங்கன்னா டே 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மார்னிங் கோயம்புத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃப்டர்நூன் ரீச் ஆகிருப்போம். ஸோ இங்கே லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு மார்சலா ஃபால்ஸ் போனோம், அதுக்கப்புறம் ஒரு வியூ டவர் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் லேஸ் ரைடு வியூ பாயிண்ட்டு, இன்னொரு வியூ பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருந்து, பட் அங்கே போக முடியல. இப்போது நம்ம ஸ்டே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ப்ளஸ் இருக்குங்க. ஸோ நம்மளோட டே 2 பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஆஃப் ரோடு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகணும், அப்புறம் செம்மேடு வியூ பாயிண்ட் போகணும், ஸோ அதுக்கப்புறம் ஆகங்கை ஃபால்ஸ் போகணும். இது 3மே நாளைக்கு போயிட்டு அப்படியே நான் இங்கேருந்து ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு ஈவினிங் போல் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் கோயம்புத்தூர் போயிடுவோம். இதாங்க நாளைக்கு பிளான். பார்க்கலாம் இந்த ரைடு எப்படி போகுதுன்னு. Every single day I'll be making moves till I'm buried in my grave. To the system I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. ஃபைனலாக நம்ம செம்மேடு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 7+ ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே டின்னர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டே போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. இன்றைக்கி எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு டே 2 ரைடை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி ஆஃப் ரோடு, அப்புறம் வாட்டர் ஃபால், ஸோ இங்கெல்லாம் போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆக போகிறோங்க. Okay, bye-bye. Stay tuned for upcoming videos. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love